Hello coders, welcome to day 27 of 100 days of coding challenge. நம்ம இந்த வீடியோல replacing vowels in a word அப்படிங்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு வேர்டில் இருக்கக்கூடிய vowelsோட கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் நம்ம வந்து அந்த வேர்டில் இருக்கக்கூடிய vowelsக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம யூசர்ட்டு இருந்து வாங்கி ட்ரை பண்ண போறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து யூசர்ட்டு ஒரு வேர்ட் வாங்கிக்கலாம், ஒரு சென்டென்ஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே சென்டென்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் அ சென்டென்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சென்டென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எம்டியாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் input enter a special character to replace the vowels. ஸோ vowels replace பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம யூசர்ட்ட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் கேர் இன் சென்டென்ஸ், ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம், சென்டென்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ கேபிட்டலில் கொடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கேரக்டரோட லோவர், அதாவது நீங்கள் கேபிட்டலில் கொடுத்தீங்கன்னா லோயர் கேஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் நம்ம வவல்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ வவல்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வவல்ஸ் ஈக்குவல் டு AEIOU. ஸோ இன் வவல்ஸ், அதாவது நான் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸில் வவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நியூ சென்டென்ஸில் ஐ எம் கோயிங் டு ஆட், ஸோ நியூ சென்டென்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் கேரக்டர் என்னன்னா ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, ஸோ நியூ சென்டென்ஸில் ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ண போகிறோம். எல்ஸ், அதாவது எனக்கு வந்து லோயர், எனக்கு வந்து வவல்ஸ் வந்து இல்லை AEIOU வந்து ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா நான் வந்து ஸோ அந்த கேரக்டரை நான் வந்து நியூ சென்டென்ஸில் அப்டேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நியூ சென்டென்ஸ் ஈக்குவல் டு இந்த கேரக்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்டில் ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் சென்டென்ஸும் அண்ட் ரிப்ளேஸ்டு சென்டென்ஸ், அதாவது நியூ சென்டென்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ சென்டென்ஸை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஹலோ ஹவ் ஆர் யூ. ஸோ கேரக்டர் வந்து நான் ஸ்டார் யூஸ் பண்ணுறேன் அண்ட் யூ கேன் சி. ஸோ ஒரிஜினல் சென்டென்ஸ் வந்து ஹலோ ஹவ் ஆர் யூ அண்ட் நியூ சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து HE, ஸோ விச் இஸ் வவல். ஸோ அதுக்கு நமக்கு ரிப்ளேஸ் ஆயிருக்கு. அந்த O அப்படிங்கிறது வவல் ரிப்ளேஸ் ஆயிருக்கு அண்ட் அகைன் O ரிப்ளேஸ் ஆயிருக்கு, AE ரிப்ளேஸ் ஆயிருக்கு அண்ட் OU ரிப்ளேஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெட்ஸ் டேக் அனோட்டேஷன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹலோ எடுத்துக்கலாம். ஸோ ஹலோ வருது, H வருது. ஸோ இஃப் கண்டிஷனில் வவல்ஸான்னு செக் பண்ணணும், இல்லை. ஸோ அப்படின்னா நியூ சென்டென்ஸில் வந்து அந்த கேரக்டர் வந்து அப்படியே மெர்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து E வருது. ஸோ ஹலோக்கு E வருது. ஸோ E அப்படிங்கிறது இந்த வவல்ஸில் இருக்குது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சென்டென்ஸில் அந்த ஸ்பெஷல் கேரக்டரை தான் நம்ம வந்து மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா H வருது அண்ட் இந்த ஈக்கு பதிலாக நமக்கு வந்து நம்மளோட ஸ்பெஷல் கேரக்டர் வந்து மெர்ஜ் ஆகுது. அண்ட் L இல்லை, ஸோ L டைரெக்டாக வந்துடும். ஸோ L டைரெக்டாக வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் O இருக்குது. ஸோ O வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேரக்டரை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், நம்ம வவல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ்க்கு ஒரு பிரெயின் ட்ரிக்கியான ஒரு கொஷின் தான் இது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொஷின் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சொல்யூஷன் வந்து ஈஸியாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 27 டேஸ் நம்ம இன்னையோட சேர்த்து 27 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே 1லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த 100 டேஸ் சேலஞ்சான
சேலஞ்சோட தாட்ஸை பற்றி உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை டே 28ல் இன்னொரு ப்ரோக்ராமோட பார்க்குறேன்.